கிளாஸஸ் நடத்துகிறார். மேட்சிங் கிளாஸ் நடத்துகிறார். நிறைய எப்படி தோஷங்களை எப்படி தைரியமாக எதிர்கொள்வது என்கின்ற அவர் சொன்னார். செவ்வாதோஷம் அதெல்லாம் நம்ம சொல்லி விமோசனம் கிடையாதுன்னு சொன்னார். அதே மாதிரி என்ன டவுட்ஸ்னா தோஷங்களை பற்றி குறிப்பாக மேரேஜ் மேட்சிங் ஹலோ. பாடி வரும் நதிக்கரையில் தமிழ் சித்திரையில் அல்லது நித்திரையில் அல்லது மாத்திரையில் அழகாய் அணியை எடியாய் வைத்து எழிலாய் சந்தங்களை சிறுமாய் அமைத்து பணிவாய் பண்பாய் உமைகளை புனைந்து பாக்களின் பெருவழியில் பவளம் மின்ன விருத்தப்பாவின் விழிகளில் வேறிய மிஞ்ச அன்பு நடி சற்றே கொஞ்சம் வரும் தமிழெண்ணையே வணக்கம். விஷபத்வஜாய வித்மகே கிருணிகஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரசோதயாத். அந்த தட்சிணாமூர்த்தி கடவுளை வேண்டி, என்னுடைய குரு என்றால் ஜோதிடத்துக்கு அஸ்ட்ரோபாலா அவர்கள் தான். இந்த மேடையில என்னை கண்டி பேசி என்னை அழைத்து என்னை அழகு பார்க்கும் அஸ்ட்ரோபாலா என்கிற குருவை வணங்கி, என்னுடைய இஷ்ட தெய்வம் முருகன் உபாசனா தெய்வத்தை வணங்கி என்னுடைய உரையை தொடங்குகின்றேன். இது கால மணித்துளிகள் மிக குறைவு. டைரக்டா நான் வந்துடுறேன். சங்கர் கணேஷ் விவாக சங்கமம், அதாவது ஒரு திருமணத்தை நடத்தி வைப்பது எப்படி. இதை நான் வேற ஒரு இண்டஸ்ட்ரியில இருந்து பாஸ்ட் ஒரு 3 இயர்ஸா திருமணத்தை நடத்தி கொடுத்து கொண்டிருக்கிறேன் அமைப்பாளராக. சென்னையில அசோக் நகர்ல விவாக சங்கமம் என்ற ஒரு திருமண அமைப்பு. இது 420 திருமணத்தை நாங்கள் முடித்திருக்கிறோம் 3 வருடத்தில். நல்ல கைதல். 420 திருமணம் என்பது சாதாரண விஷயம் இல்லை. இதுல பாத்தீங்கன்னா ஜோதிடத்தினுடைய பங்கு மிக 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 அதிகம். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது ஜோதிடத்தினுடைய பங்கு திருமணத்துக்கு மிக மிக அதிகம். அது 1000 காலத்து பயிர் சொல்றோம். திருமணம் என்கிறது 1000 காலத்து பயிர் தான். அதாவது வீட்டை கட்டிப்பார், திருமணத்தை முடித்துப்பார் சொல்றோம். இது இப்படி இருக்கும்போது ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் தான் ரொம்ப இம்பார்ட்டன்டா சொல்றேன். அப்ப இருக்கு அந்த காலத்துல இருக்கிற ஒரு ட்ரெண்ட் இப்ப மாறிடுச்சு. இப்ப இருக்கிற பாத்தீங்கன்னா குழந்தைகளை ஜென்சிங்கிறாங்க, 2000 கிட்ஸ்ங்கிறாங்க. கரெக்டா? நம்மளோட காலங்கள் வேற, இப்ப இருக்கிற காலங்கள் வேற, எதிர்பார்ப்புகள் வேற மாறிக்கொண்டே இருக்கிறது. திருமணத்தை 4-5 விதமா பிரிக்கலாம். லவ் மேரேஜ், அரேஞ்ச் மேரேஜ் சொல்றோம். அது தவிர பாத்தீங்கன்னா அதாவது நிறைய விஷயங்கள். ஒரு டாக்டர்ஸ் மேரேஜ், வெளிநாடு வரன்கள், அதே சமயத்துல லோக்கல் அரசு துறை வரன்கள், இப்படி எல்லாம் இருக்கு. இத பார்க்கும்போது என்னுடைய டெய்லி டே டு டே டைம்ல பாத்தீங்கன்னா ஜாதகத்தை கொண்டு ஒரு 5 ல இருந்து 6 பேர் வரன் பார்க்கலாம். அந்த வரனை பார்க்கும்போது 10 பொருத்தம், 20 பொருத்தம், நிறைய இருக்கு பொருத்தங்கள். இதுல எந்த பொருத்தம் பார்க்கறது அப்படின்னு டிஸ்கஷன் பண்ணும்போது லக்னம், அதுக்கப்புறம் 2ஆம் இடம் குடும்பஸ்தானம்ங்கிற 2ஆம் இடம், அதுக்கப்புறம் 7 கலத்தர ஸ்தானம் 8ஆம் இடம், இதை பார்க்கிறோம். இப்போ இப்படி சொல்லிட்டு போகும்போது திருமணம் மறுமணம் ஆகக்கூடாது, விலகி போகக்கூடாது. இதுதான் நம்மள ஜோதிடர்கள்லாம் மெயினா பார்க்க வேண்டியது இல்லையா? எப்படியாவது சேர்ந்து வாழணும்பா அப்படின்னு தான் பார்க்கணும். கரெக்டா இல்லையா? கரெக்டா இல்லையா? எப்படியோ ஏதாவது சாமர்த்தியம் இல்லாட்டி பின்னாடி பிரிஞ்சவங்க எவன்டா என்னோட ஜோசியத்தை பார்த்ததுன்னு தேடிட்டு இருப்போம். அதனால அதை அவாய்ட் பண்றதுக்கு எப்படியாவது சேர்த்து வைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா 5ஆம் இடம். அங்கதான் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஒரு சௌபாகியவதி ஒரு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தன்னுடைய கணவனை நன்றாக பார்த்து, தன்னுடைய புத்திரர்களை மகளை நன்றாக பார்த்து, தன்னுடைய கணவனுடைய அம்மா அப்பா உறவினர்களை நன்றாக பார்த்து எப்படி ஒரு அழகாக ஒரு குடும்பத்தை நடத்தி செல்ல முடியும் என்றால் அதற்கு காரணம் 5ஆம் இடம். அதாவது பூர்வ புண்ணியஸ்தானம் மட்டும் இல்ல, புத்திரஸ்தானம் மட்டும் இல்ல, சிந்தனை, எண்ணம். எண்ணம் போல் வாழ்க்கை சொல்றாங்களா இல்லையா? எண்ணம் போல் வாழ்க்கை. அந்த எண்ணம், சிந்தனைகள், நல்ல சிந்தனைகள் எப்படி வருதுன்னா ஒரு 5ஆம் இடத்துல. சர் சி.வி. ராமன் கேள்விப்பட்டிருக்கீங்களா யாராவது? ராமன் எஃபெக்ட். பெரிய சயின்டிஸ்ட். அவர் அவர் சயின்டிஸ்டா இருக்கும்போது ஒரு இன்டர்வியூ பண்றாரு. அவருடைய சயின்டிஸ்ட் லேபுக்கு ஒரு முக்கியமான பொறுப்பு. அப்ப பண்ணும்போது 120-150 பேர் வர்றாங்க, யாருமே செலக்ஷன் ஆகல. ரொம்ப கஷ்டப்பட்டு காலையில இருந்து ஈவினிங் 4:30 மணிக்கு வெளியே போகும்போது ஒரே ஒரு பர்சன் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. எதுக்காக வெயிட் பண்ற தம்பி அப்படின்னு கேட்டா, சார் நீங்க 120 ரூபா கொடுத்தீங்க,
டிராவல் எக்ஸ்பென்சஸ்க்கு. அந்த 120 ரூபால எனக்கு வந்து டிராவல் எக்ஸ்பென்சஸ் கரெக்டா 95 ரூபா, மீதி இருக்கிற அந்த 25 ரூபா உங்களுக்கு கொடுக்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. அப்படியே கொடுத்துட்டு போறாரு. அப்போ சர் சி வி ராமன் அப்படியே ஸ்டார்ட் பண்றாரு, தம்பிக்கு வா வா, யூ ஆர் த ரைட் பர்சன், கேரக்டர் டிசைட்ஸ். அந்த கேரக்டருக்காக அவர் அப்பாயின்மெண்ட் பண்றாரு. இதை எது சொல்லுதுன்னா, நம்ம ஜோதிடத்தினுடைய 5ஆம் இடமான அந்த பாவம் தான் உங்களுக்கு கேரக்டர், எண்ணங்கள், சிந்தனைகளை கரெக்டா சொல்லுது அப்படின்னு சொல்றோம். சோ அந்த ஒரு 5ஆம் பாவத்தை தான் நம்ம வந்து இம்பார்ட்டன்ட். இதே இது 7ஆம் இடம் 8ஆம் இடம் பாத்தீங்கன்னா 1ஆம் இடம்லாம் வந்து திருமணத்தை பொருத்தம் பார்க்கும் போது நான் பார்க்க வேண்டிய இடங்கள். ஆனா இந்த 5ஆம் இடம்ங்கிறது ஒரு சின்ன விஷயம். பாத்தீங்கன்னா என்னோட மாமனார் மாமியார் பாத்தீங்கன்னா ஹோட்டல் போனா என்ன சாப்பிடுவாங்க? ரவா தோசை தவிர எதுவும் சாப்பிட மாட்டாங்க. ரவா தோசை எப்பயுமே சாப்பிடுற தோசை இட்லி பூரி வீட்டுல செய்யலாம், ஆனா அங்க போனா மட்டும் ரவா தோசை. என்னோட ரிலேட்டிவ் ஏதோ கூடி போகும்போது அவர் ரவா தோசை சொல்லாம அவரே ஆர்டர் பண்ணிட்டாரு, மசாலா தோசை சொல்லிட்டாரு. அவர்னால என்னோட மாமனார் மாமியார் கண்டிப்பா அவங்க சாப்பிடவே முடியல. பாதி மசாலா தோசை அப்படி வச்சுட்டாங்க. சோ இதுல என்ன மீனிங் அப்படின்னா, என்னுடைய மகள் அவ என்ன வேணுமோ அதுதான் நான் ஆர்டர் பண்ணணும். அவளுக்கு வேண்டாத நம்ம ஆர்டர் பண்ணா சாப்பிட மாட்டான். இதேதான் திருமணத்திலையும் நம்ம எண்ணி எதை எக்ஸ்பெக்டேஷனோட நம்ம ஒரு கல்யாணத்தை பண்றோமோ அந்த எண்ணங்கள் கரெக்டா மேட்ச் ஆகலைன்னா கல்யாணம் நடக்கும், எல்லாம் நடக்கும், கொஞ்சம் கொஞ்சமா பிரிவு வந்து டைவர்ஸ் மறுமணத்தை தூண்டிவிடும். சோ மறுமணம் எப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த மறுமணம் அப்படிங்கிறது இப்ப ஏகப்பட்ட மறுமணங்கள். இப்ப பாத்தீங்கன்னா 10 கல்யாணத்துல 2ல 3 கல்யாணம் வந்து மறுமணத்துக்கு சென்று விடுகிறது. அந்த காலத்துல ஒரு மனைவி ஒரு பெண் சகித்து கொண்டிருந்தா, இப்ப அப்படி கிடையாது. இப்ப பெரிய பெரிய பொசிஷன்ல இருக்கிற எல்லா பெண்கள் பாத்தீங்கன்னா ஐஏஎஸ் அதிகாரிகள், ஐபிஎஸ் அதிகாரிகள், பாலா வெட்டிகளாக தான் இருக்காங்க. ஃபோக்கஸ் ஆன் ஒன்லி சப்ஜெக்ட். பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன் எஜுகேஷன்ல பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஹஸ்பண்டோட இல்ல. நீங்க நினைக்கலாம், சென்னையில வந்து பாருங்க, பெங்களூர்ல வந்து பாருங்க, நிறைய பேர் வந்து ஹஸ்பண்டோட இல்ல. மறுமணம் சில பேர் விட்டுறாங்க, சில பேர் தேடுறாங்க. எனக்கு வந்து 3 ஜாதகம் வந்ததுன்னா அதுல ஒரு ஜாதகம் கண்டிப்பா மறுமணம். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். நான் இன்னைக்கு சொல்றது என்னன்னா, ரொம்ப அழகா சொன்னார் சார் லால்குடி சார், நீங்க தானே ரொம்ப அருமையா சொன்னார். இப்ப வந்து ஒரு டைம் வச்சு பார்க்க முடியல. நான் ஒரே ஒரு விஷயத்தை உங்க எல்லாருக்கும் முன்னாடி சொல்றேன். ஜாதகம் இப்படி பாக்குறோம். நமது முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மேடம், நீங்க நினைச்சு பாருங்க, அவங்க கொடுக்காத பணமா, அவங்க பார்க்காத ஜாதகமா? அவங்க நினைச்சாங்களா இந்த மாதிரி அப்போலோ ஹாஸ்பிட்டல் அப்படி போய் இப்படி ஆகும் அப்படின்னு நினைச்சாங்களா? அவங்க லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் கூட எல்லா 100 ஜோதிடர்களை வல்லுநர்களை வச்சு எனக்கு எப்போ பிரச்சனை வரும் அப்படின்னு கேட்டிருக்கலாமே. அப்ப ஜோதிடம் எங்கே தோத்தது? இந்த கொஸ்டின் என்ன? யாரோ ஒருத்தர் சொன்னார்ல மரணம், நீங்க சொன்னீங்க பழனிநாதன் சார், ஏதோ ஒரு காரணத்துக்கு சொன்னீங்க, அதுவுமே நடக்குமான்னு தெரியல. லக்னம் அப்படின்னு சார் சொன்னாரு, திசா புக்திகள், அதுக்கப்புறம் என்ன சொன்னீங்க சார்? கிரகம், திசா புக்திகள், ஜனன காலம், கோச்சாரம். மிக அருமையான இது 3ஐயும் கம்பேர் பண்ணி பார்க்கணும் ஒரு திருமணத்துக்கு. இப்படி பார்த்தாதான் நடக்கும். நம்ம ஜஸ்ட் ஆறுதல் சொல்லி, சார் குருபலன் உங்களுக்கு இருக்கு சார், இப்ப ரிஷபத்துக்கு இருக்கு, துலாத்துக்கு இருக்கு, உங்களுக்கு வந்து கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்றது இல்ல. 7க்குரியவன் 8 மறந்தா எப்படி சார் எங்க நடக்கும் சொல்லுங்க? இந்த கொஸ்டின்ஸ், கேள்வி கணைகளை உங்கள் முன்னால் வைத்து யாராவது ஒரு ஜோதிடர் இதற்கு இந்த முன்னாள் முதல்வர் அப்போலோ ஹாஸ்பிட்டல் நடந்த விஷயத்துக்கு யாருனாலே கண்டுபிடிக்க முடியாதா? இல்ல இது ஃபுல் ஸ்டாப் ஏதாவது இருக்கா? சார் நம்மளால பண்ண முடியும், ஒருத்தருடைய மரணத்தை நாம் கணிக்க முடியும். இல்ல அதிசூட்சமங்கள், திசா புக்தி, அந்தாரம், சூட்சமங்கள், அத்தனை கட்டங்கள், திரிகோண சஸ்திரங்கள் நிறைய போய் நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாது அப்படின்னு டிக்ளேர் பண்றோமா? இந்த ஆராய்ச்சி சங்கம் ஒரு பதிலளித்தால் எனக்கு நன்றாக இருக்கும் என்று அஸ்ட்ரோபால என்னுடைய குருவின் கவனத்தை ஈர்த்து விடைபெறுகிறேன். வணக்கம். டிட்டர்மைன் பண்ண முடியாது. எல்லாம் சொல்லுவாங்க நான் மரணத்தை குறிப்பேன்னு, தோராயமா தான் குறிக்க முடியுமே தவிர பர்ஃபெக்டா குறிக்கிறதுக்கு குறிச்சாங்கன்னா அவன் இன்னைக்கு வச்சுட்டான்னு அர்த்தம், வேற ஒன்றும் கிடையாது. சொல்லுவாங்க எல்லாம் நான் பண்றேன்னு, யாரோ பண்றாங்களான்னு அது அனலைஸ்
அட்வைஸ் பண்றதுக்கு பின்னாடி ஃபாலோ பண்றதுக்கு ஆள் இல்லை. அதுதான் தேங்க்யூ. அடுத்து வந்து சேட்டு அவர்கள்